அதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 மாணவர்கள் அதில் உயிர் இழக்கிறாங்க. 25 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அவங்க சேர்க்கப்படுறாங்க. இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா 1.25 லட்சம் லிட்டர் வெள்ளை பெட்ரோல் இருந்திருக்கு அந்த ஃப்ளைட்டில். ஏன்னா இப்போ டொமஸ்டிக் ஃப்ளைட்டெல்லாம் அவ்வளோ பெட்ரோல் ஃபுல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த ஃப்ளைட்டு ஒன்ஸ் டேக் ஆஃப் டு குஜராத் டு லேண்ட் வந்து லண்டன் தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபுல்லாகாத ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் போய் கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, இல்லை துபாயில் கொஞ்சம் போய் இருப்பாங்க. நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ ஓட்டுறோம்ல, அதே ஷேர் ஆட்டோ மேலே கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் பெரிய விளக்கெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம ஆம்னி பஸ் எப்படி இங்கே கொஞ்சம் டிக்கெட் ஏற்றுறோம், கிளாம்பக்கத்தில் கொஞ்சம் டிக்கெட் ஏற்றுறாங்க, அப்படியே ஃபுல் பண்ணிகிட்டே போகிறாங்களே வண்டியை, அதேமாரி அங்கே மேலே ஏறு, அவ்வளோதானே. கொஞ்சம் காஸ்ட்லியான பயணம், வேறு என்ன இருக்குது அதில். அப்போ ஃபுல்லான தொட்டு தான் இங்கேருந்தே கிளம்புது. அப்போ ஃபுல்லாகவே பெட்ரோல் நிரப்பிடுறாங்க, ஒயிட் பெட்ரோல். ஒயிட் பெட்ரோல் எப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் விக்கிமீடியாவில் படிச்சிங்கன்னா தெரியும். ஃபயரிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம்.